தாவேக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஜிபிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இளம் சிறார் சட்டப்படி இவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவர் தேர்தல் நேரத்தின் போது தனது ஆதாயத்துக்காக குழந்தைகளை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு. ஆனால் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளை காயப்படுத்துவது, நெக்லெக்ட் செய்வது, எக்ஸ்பெக்ட் செய்வது, இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்திருந்தால் மட்டுமே அது நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, குழந்தை நலனுக்காகவோ இல்லைனா பெனிஃபிட் ஆஃப் த சைல்டு, குழந்தையோட பயனுக்காகவோ இருந்ததுன்னா அதை நம்ம சட்டப்படி குற்றமாக கருதவே முடியாது. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆக்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இதில் எத்தனை பேரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வரைமுறை இல்லை. எத்தனை பேர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துல ஒரு வேலை இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வேலை போலீஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வேணால் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமே தவிர மற்ற இடத்துல அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ ரூபா பயன்படுத்தணும், இவ்வளோக்குள்ள தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கே தவிர அமௌண்ட் பற்றி தான் அந்த பிரச்சனை இருக்கே தவிர குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. அதனால் இப்போ இங்கே இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த புகார் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.